சக்தி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்டு சாம்பார் தான். பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், கருவேப்பிலை நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு இதை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க. நல்லா வதக்கிட்டு இதில் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் கலந்து நல்லா வதக்கிங்க. பருப்பு தண்ணியை ஊற்றி தேவையான மிளகாத்தூள், உப்பு சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது முருங்கைக்காய் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாவே கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா ஒரு கொதி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்காயை அதை சேர்த்துக்கலாம். பச்சையும் மாறாது, வாசனையாகவும் இருக்கும். இப்போ முருங்கைக்காய் போட்டு ஒரு கொதி வந்த பிறகு அதுக்கப்புறமா மாங்காவை போட்டு புளி தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க வச்சு எடுத்தால் சுவையான சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடும். அவ்வளோதான்.